ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலில் நடந்த கும்பாபிஷேக பெருவிழாவை பார்க்க போறோங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. காசு இருந்தா காசிக்கு போங்க, காசு இல்லைன்னா குண்டடத்துக்கு வாங்கன்னு கிருபானந்த வாரியாரால் போற்றப்பட்ட குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு சீரும் சிறப்பமாக நடந்துச்சுங்க. மகாபாரதத்தில் பீமன் கீசகன் அப்படிங்கிற அரக்கனை இந்த இடத்துல வதம் பண்ணுறாருங்க. பீமன் அரக்கனை கொன்ற இடம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஊர் குண்டடம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவாலயத்தோட காவல் தெய்வமாக காலபைரவர் இருப்பாருங்க. ஆனால் குண்டடத்தில் இருக்கிற இந்த சிவாலயத்தில் முதன்மை தெய்வமாகவே காலபைரவர் தாங்க வீற்றிருக்கிறாரு. இந்த அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் கொங்குவடுகநாதர் அப்படிங்கிற பேரில் காலபைரவர் வீற்றிருக்கிறாருங்க. இந்த கோயிலும் கொங்குவடுகநாதர்னு காலபைரவர் பெயராலேயே அழைக்கப்படுதுங்க. இங்கே இருக்கிற பைரவருக்கு ஏன் கொங்குவடுகநாதர் அப்படின்னு பேர் வருதுன்னா, ஒரு முறை விடங்கர் அப்படிங்கிற முனிவர் இந்த பகுதியில் தவம் பண்ணுறாருங்க. அவரோட தவத்துக்கு அரக்கர்கள் இடைஞ்சல் பண்ணுறாங்க. அதனால் அந்த விடங்க முனிவர் காசி விஸ்வநாதர் கிட்ட முறையிடுறாருங்க. காசி விஸ்வநாதரும் வடுக பைரவரை இந்த பகுதிக்கு அனுப்பிச்சு அரக்கர்களை வதம் பண்ண சொல்கிறாருங்க. பைரவரும் இங்கே வந்து அரக்கர்களை வதம் பண்ணுறாருங்க. கொங்கு நாட்டுக்கு வந்த வடுக பைரவர் அப்படிங்கிறதுனால இந்த பைரவர் கொங்குவடுகநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. எல்லா சிவாலயத்திலையுமே சிவபெருமான் ஏதாவது ஒரு அற்புதம் வந்து நிகழ்த்தியிருப்பாருங்க. ஆனால் குண்டடத்தில் இருக்கிற இந்த சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு பதிலாக காலபைரவரான கொங்குவடுகநாதர் மிளக பயிராக்கி அற்புதம் நிகழ்த்தினாருங்க. அதை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பக்த கோடி பெருமக்களுக்கு இந்த கோயிலினுடைய வரலாறு, இங்கே வந்து சேரநாடு, அதாவது கேரளாவிலிருந்து நம்ம மதுரை பாண்டிய நாட்டுக்கு மிளகு வந்து எக்ஸ்போர்ட் அனுப்புவாங்க. அந்த காலத்தில் அப்படி வாணிப செட்டியார்கள் வந்து மிளகெல்லாம் கொண்டுட்டு இங்கே வர்றாங்க. வரும்போது இங்கே ஒரு மடம் இருக்குது, இங்கே ஒரு நந்தவனம் இருக்குது, இளந்தேவனம். அதில் பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தடி வந்து தங்குவாங்க. தங்கி இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த நாள் போவாங்க. அப்படி தங்கி இருக்கிற போது பைரவர் வந்து அந்த செட்டியாரை பார்த்து கேட்குறாரு, எனக்கு ரொம்ப கவமாக இருக்குது, கொஞ்சம் மிளகு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது பைரவர் கேட்கும்போது செட்டியார் என்னன்றாரு, நீ எடுத்து கொடுக்குற கஷ்டப்பட்டு சொன்னாரா இல்லை மன்னருக்கு பயந்துட்டு சொன்னாரா, இது பூரா பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டார். பைரவர் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவங்க அடுத்த நாள் புறப்பட்டு பாண்டிய மன்னனுக்கு கொண்டு போய் அந்த மிளகெல்லாம் மூட்டைகளை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னையுமே எப்பவுமே வாங்கினோன்னையுமே அவங்க வந்து அவங்களோட ஸ்டோருக்கு அனுப்ப சொல்லிடுவாங்க, குடோனுக்கு அனுப்ப சொல்லிடுவார். அதே மாதிரி இந்த கடும் பாண்டிய மன்னன் இதையெல்லாம் கொண்டு போய் மந்திரி கூப்பிட்டு இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் குடோனில் அடுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் மந்திரிக்கு அது என்ன நினச்சாரோ, மந்திரிக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, இல்லை வெள்ளம் மூட்டையை அவுத்து பார்த்துட்டு கொண்டு போகலான்னு சொல்கிறனுக்கு வேண்டியதில்லை, அவங்க எப்பவும் கொடுக்குறவை தானே, வேண்டான்னு மன்னர் சொல்கிறார். அப்பவும் மந்திரிக்கு வந்து அது பயமாயிக்குது. அப்புறமா அவுத்து பார்க்குறாங்க, பார்த்தா பூரா பாசி பயிராக இருக்குது. உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுது. எல்லாம் பாசி பயிராக இருக்குதுங்க மன்னர்னு சொன்னோன்னையுமே மன்னருக்கு கோபம் வந்துடுது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த நம்மளையெல்லாம் துரோகம் பண்ணிட்டான், இவன் போர்ஜரி பண்ணிட்டான், அதனால் இவனை வந்து சிரச்சேதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறார். அப்போ வந்து இந்த செட்டியார் வந்து அலறார். அப்போ அலைஞ்சிட்டு நினச்சி பார்க்குறாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கும்போது இங்கே நடந்த நிகழ்ச்சி அவருக்கு மனசில் வருது. மனசில் வந்து அப்புறம் வேண்டும் போது உடனே பைரவர் அங்கே தோன்றி மன்னர்கிட்ட சொல்கிறார், இல்லை இதுதான் நடந்ததுன்னு. மன்னர் சொன்னோடனே மன்னர் நம்ப மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து ஏதோ சூனியம் பண்ணுறீங்க, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், அதனால சரியான ஒரு இது வேணும்னோடனேயுமே உடனே மன்னர், அப்போ நீ நம்பிக்கை வேணும்னா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பைரவர் கேட்கும்போது மன்னர் சொல்கிறார், என்னோட குழந்தைங்க 2 ஊனமாகவும் இருக்குது, ஒன்று காது கேட்காது, கண்ணு தெரியாது, இன்னொன்று நடக்காது, முடமாக இருக்குது, நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, நான் நம்புறேன்னு சொல்லிடுறாரு. உடனே பைரவர் சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்தோன்னே இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கை நீ செஞ்சு கொடுக்கணும்னு பைரவர் சொல்கிறார். பைரவர் சொன்னோன்னே என்ன கோரிக்கைன்னொன்னே, இப்படி எங்கூட வா அப்படின்னு இங்கே குண்டடம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் எனக்குன்னு சொல்லி வேண்டி அப்போ கட்டின இந்த கோயில் தான் இந்த காலபைரவர் கொங்குவடுகநாத சுவாமி பைரவனுடைய இந்த வரலாறு. குண்டடத்தில் எழுந்தருளி இருக்கிற காலபைரவரான கொங்குவடுகநாத சுவாமியை நாம் வழிபடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை பற்றி இப்போ பார்க்கலாங்க. காலபைரவரை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி,
நவக்கிரகத்துக்கள் மேன்மையானவர். காசினுடைய நேரடி அம்சம். இதில் எல்லா சிவன் கோயிலையும் காலபைரவர் உண்டு. ஆனால் இந்த ஸ்தலத்தில் காலபைரவர் பிரதான மூர்த்தி. இவருக்கு முதல் பூஜை பண்ணி மரியாதை பண்ணிட்டு தான் விநாயகருக்கோ சிவனுக்கோ பூஜை பண்ணுவாங்க. இவர்கிட்ட எந்த வேண்டுதல் கொடுத்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணி நிறைய பேர் கோயிலுக்கு சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு பொங்க வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. அதாவது திருமண தடை, குடும்பத்துக்குள்ள சண்டை வழக்கு, பள்ளி புருஷ பொண்டாட்டி தகராறு, பொண்ணு படிப்பு வரல, என்ன கோரிக்கை வச்சாலுமே நிறைய நிவர்த்தி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கறனால அதனால் மக்கள் எல்லாம் நம்ம காலபைரவர் சேவிச்சு அவருடைய நல்லாட்சி வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்த விட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, கும்பாபிஷேகம் நடக்க போகிற அந்த சமயத்தில் கருடாழ்வார் வட்டமிட்டாருங்க. ஒரு இடத்துல கருடாழ்வார் வட்டமிட்டாருன்னா அந்த இடத்துல இறையாற்றல் நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தங்க. அந்த வகையில் குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலில் இறையாற்றல் நிரம்பி இருக்குதுன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கலாங்க. கருடாழ்வார் வந்ததுக்கப்புறம் பச்சை கொடி காட்டி ராஜகோபுர விமான கலசங்களுக்கெல்லாம் புனித நீர் ஊற்றப்பட்டுச்சுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு நேரத்து சாயந்தரம் 4லேருந்து 6க்குள்ளே ஒரு 12 வாரம் மிளகு தீபம் போட்டிங்கன்னா 6வது வாரத்தில் திருமண தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 வாரம் வரணுங்க. 12 வாரம் வந்தீங்கன்னா 6வது வாரத்தில் ஏற்பாடு பண்ணிடுறாரு பைரவர். ராகுகால பூசை விசேஷமாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி விசேஷமானது. வியாபாரம் தொழிலுக்கு விசேஷமானது இருக்குது, நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திர தோஷத்துக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை 48 வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது. எல்லாரும் இந்த வீடியோவில் குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலில் நடந்த கும்பாபிஷேக பெருவிழாவை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.